ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறையில் கிடைக்கக்கூடிய நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரிக்கு தான் இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ் ப்ரீமியமான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறையை கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் உங்களுக்கு ஒரு கோல்ட் அண்ட் டைமண்ட் ஷாப் தான் வந்திருக்கோங்க. ஸோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி? நல்லா இருக்கோங்க. சொல்லுங்க, நம்ம எஸ்ஆர்எம்னாலே நம்ம மணப்பாறை மட்டும் இல்ல, திருச்சியில இருந்து இந்த சரௌண்டிங்கே ஃபுல்லா ஒரு ஃபேமஸான ஷாப்பு. ஸோ நிறைய பேர் வந்து மக்கள் இங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மெயின் ரீசன் என்னன்னா சீட்டு. ஸோ சீட்டு போட்டு எடுத்து, ஏன்னா எல்லா மக்களுமே வந்து கோல்டுங்கிறது எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து ஒரு சீட்டு மூலியமா வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்க மக்களுக்கு வந்து கோல்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சிறு சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, இது எவ்வளவு வருஷமா நம்ம ஷாப் ரன் ஆயிட்டு இருக்கு? எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 6 years தான் நம்ம சாப்பிடுறோம். 6 years. ஓகேங்க. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, பெனிஃபிட்டான ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஓகே. இப்போ ரீசெண்டா வந்து அக்ஷயா கோல்டுன்னு ஒன்னு புதுசா ஒரு ஸ்கீம். ஓ சூப்பருங்க. 15 month 1000 2000 5000 எவ்வளவு வேணா அமௌண்ட் பே ஓ இவ்வளவுதான் இல்லைங்க, ஃபிக்ஸ்ட் கிடையாது. நம்ம கிட்ட எவ்வளவு வேணா சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி மூணுமே இல்லாம. ஓ நம்ம சீட்டு போட்டோம்னா செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல, ஜிஎஸ்டியும் இல்ல. சோ நம்ம வந்து நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு அப்படியே நம்ம நகை வாங்கிக்கலாம். சூப்பருங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகே. இதுல ரெண்டாவது என்னன்னா, கிராமா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நீங்க போடுற அமௌண்ட்க்கு கிராமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து நான் போடையில ஒரு 70,000 இருக்கு. அப்புறம் நான் எடுக்கல பாத்தீங்கன்னா அந்த 15 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் நகையோட விலை ஜாஸ்தியாயி 90,000 வந்துருது. பட் எந்த கணக்குல கொடுப்பீங்க? அது எப்படின்னா மேம், நாங்க அந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அன்னைக்கு ரேட் இப்ப நீங்க மாசம் இப்ப மந்த்லி இன்னைக்கு நீங்க அமௌண்ட் பே பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன ரேட் இருக்கும், நீங்க கொடுக்குற அமௌண்ட்க்கு என்ன கிராமும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி நீங்க நெக்ஸ்ட் மந்த் கட்டுறப்ப ஒவ்வொரு மாசம் கட்டும் போது அதை ஃபிக்ஸ் பண்ண இது எவ்வளவு கிராம்ஸ் வரும், அந்த 15 மாசத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு கிராம் சேவ் பண்றீங்களோ அந்த கிராம்ஸ்க்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி மூணுமே இல்லாம எடுத்துக்கலாம். சோ ரேட் வந்து எவ்வளவுக்கு மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட். பட் ஆனா செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து உங்க பொண்ணுக்கோ இல்ல உங்க மருமகளுக்கோ இல்ல உங்களுக்கே ஒரு சேவிங்ஸா வந்து கோல்டு பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியை விசிட் பண்ணி நீங்க வந்து சிறு சேமி திட்டத்துல பயன்படலாங்க. ஸோ நிறைய வெயிட்லெஸ் ஜுவல்லரி இருக்கு. ஸோ ஒரு 4 பவுன்ல எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஆரமே உங்களுக்கு போட்டுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய வெயிட் ஜுவல்லரிஸ் வந்து அவைலபிள். ஸோ டைமண்ட்ஸும் அவைலபிள். நிறைய பேர் வைரமும் எடுக்கணும்னு நினைப்பீங்க. நம்ம மணப்பாறை சரௌண்டிங்ல நியர்பைல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா விசிட் பண்ணுங்க. இந்த ஷாப் ஒரு பெஸ்டான ஷாப்னு சொல்லுவேன். கலெக்ஷன்ஸும் மற்ற பக்கம் கிடைக்கிறத விடவே இந்த சூப்பரான பெஸ்டான கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. எல்லாமே செலக்டடான பீசஸா வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது அவ்வளோ யூனிக்கா இருக்கு. நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ எப்படிங்க, நம்ம ஆன்லைன்லயும் பே பண்ணிக்கலாமா? சீட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேர்ல தான் வரணும்னு இல்ல, அவுட்ல நிறைய பேர் வந்து ஆன்லைன் பேமெண்ட். ஓகே. இதுக்கு வந்து நீங்க மணப்பாறையில தான் இருக்கணும், திண்டுக்கல்ல தான் இருக்கணும், திருச்சியில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க எங்க இருந்தாலுமே நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரி நீங்க சீட்டு கட்டி உங்களுக்கு தேவையான நகைகளை நீங்க வந்து பை பண்ணிக்கலாங்க. அதுவும் ஜிஎஸ்டி உங்களுக்கு இல்லாம, செய்கூலி சேதாரம் இல்லாம உங்களுக்கு பண்ணி தர்றாங்க. ஸோ இதை விட ஒரு பெஸ்டான ஷாப் நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது. ஸோ கண்டிப்பா எஸ்ஆர்எம் ஜுவல்லரி விசிட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நம்ம காட்டுறோம். ஸோ ஒவ்வொரு என்னென்ன மாடல்ஸ்ல வச்சிருக்காங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா சீட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு பிக்சடான ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நகைகளை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கா நம்ம கிட்ட? ஓகே. அமௌண்டாவும் நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஓல்டு கோல்ட்லாம் வச்சிருப்பீங்க வீட்டுல, யூஸ் பண்ணாம அதை மாத்திட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நியூவா எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதை எடுக்கிறப்ப சேதாரம் எல்லாம் கொடுத்துதான் நம்ம எடுப்போம். இதுவே நீங்க பிக்ஸட் டெபாசிட் மூலமா பிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 year கழிச்சு செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ 50,000 1 லட்சம் போட்டு வச்சோம்னா அதுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு 1 lakh அமௌண்ட் பே பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவு கிராம்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மேம். பிளஸ் ரேட்டும் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க 1 year கழிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு ரேட் ஏறி இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு உங்களுக்கு நாளைக்கு வந்து பவுன் வந்து 90,000 அப்படி போனாலுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். பொண்ணு கல்யாணம் வருது அப்படின்னா ஒரு 5 வருஷம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போதைக்கு வந்து அவங்க எடுக்க வருவாங்க மேம். இதே அவங்க 5 years கழிச்சு மேரேஜ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. புது நகைய அந்த இந்த கட்டின டேட்டுக்கே வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாம வாங்கி எடுத்துக்கலாம் மேம். சூப்பர். சோ நம்ம கிட்ட எத்தனை ஸ்கீம்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம்.
ஓகேங்க. பெர்சன்டேஜ் அதிகமா உள்ள பொருள் கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்போதைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் புதுசா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். போயிட்டு இருக்கு மேம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. அதான் மேம் அக்ஷயா கோல்டும் கோல்டு பெஸ்டான ஸ்கீம் இல்லையா? ஓ பெஸ்டான ஸ்கீம். சூப்பருங்க. கலெக்ஷன்ஸ்லாம் பாத்துறலாமா? பாத்துறலாம் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கலெக்ஷன் மேம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆன்டி கலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெயிட் கூட உள்ளதுதான் மேம் இருக்கும். நம்ம லைட் வெயிட்லயே இருக்கும் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஹாரம் மேம். ஜஸ்ட் 3 பவுண்ட் தான். 3 பவுண்ட் தான். இந்த இதுங்களா? இதுங்க மேம் மிடில் ஹாரம். சூப்பர் சூப்பர். 3 பவுண்ட் தான் இல்லையா? கலரே நல்லா இருக்கு. கீழ இருக்கிறதுங்க? கீழ இருக்கிறது வந்து 5 பவுண்ட் மேம். பேக் செயினோட நீங்க எடுக்கிறப்ப 5.5 பவுண்ட். 5.5 பவுண்ட். மேலப்பா அந்த ரெட் ஆன்டி இது 2 பவுண்ட். 2 பவுண்ட். பேக் செயினோட எடுக்கிறப்ப 2 பவுண்ட்ல எடுத்துக்கலாம். மொத்தமே உங்களுக்கு 10 பவுண்ட். ஓ ஒரு மிடில் கிளாஸ் போறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க 3 ஆரம் போடுறப்ப ரொம்ப ஹைலைட்டா தெரியும். அதுவும் நம்மளுக்காகவே வெயிட்லெஸ்ல ஆன்டிக்ல கொண்டு வந்திருக்காங்க. வெறும் 10 பவுண்ட் மட்டும்தான். சொல்லுடா சீட் அப்படின்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருப்ப வாயில சொல்றப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட முடியுமா? காட்டலாம் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க மேம். சரிங்க. இது வந்து 5000 அவங்க பே பண்ணிருக்காங்க. ஓகே ஓகேங்களா. இன்னைக்கு ரேட் எவ்வளவு இருக்கும்? இந்த 5000க்கு எவ்வளவு கிராம் சேவ் பண்ண முடியுமோ அது மாதிரி கிராம்ஸா சேவ் பண்ணிருக்காங்க மேம். ஓகேங்க. இது ஒவ்வொரு மந்த் டோட்டல் கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 11 கிராம் 280 மில்லி சேவ் பண்ணிருக்காங்க மேம். இந்த இதுக்கு நோ மேக்கிங் சார்ஜ், நோ வேஸ்டேஜ், நோ ஜிஎஸ்டி மேம். 5000 போட்டிருக்காங்க. மந்த்லி 5000 போட்டிருக்காங்க. 15 மந்த்ஸ் மேம். சரிங்க. இது வந்து அப்படியே எடுத்துக்கலாம். 15 மாசம் கழிச்சு ஜிஎஸ்டி இல்லாம செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாம வரும். 18% 20% ஒரு சில ஷாப்ல ஆன்டிக்லயே ஒரு தனி ஜிஎஸ்டி போடுவாங்க. சோ தனியா செய்கூலி போடுவாங்க. சோ நம்ம எஸ்ஆர்எம்ல அந்த மாதிரி தனியா எதுவுமே கிடையாது. செய்கூலி சேதாரம் இல்லைன்னா சீட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா மேம் சீட்டுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியா கோல்டு வச்சு அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. நம்ம கடையில அப்படி கிடையாது மேம். நீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ பெர்சன்டேஜ் அதிகமா உள்ள டிசைன் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்க. எத்தனை பவுன் வருதுங்க இது மேல இருக்கிறது? மொத்தமா 35 பவுன். இது வெயிட்லெஸ்ங்களா? வெயிட் பாத்தீங்கன்னா 277 கிராம். 277 கிராம். 277 கிராம் 70 மில்லி. ஓகேங்க. சோ இது அப்படியே செட் எடுத்துக்கலாம் 35 பவுன். எல்லாமே உங்களுக்கு வெயிட்லெஸ் தான் மேம். மொத்தமா இதுக்கு ஸ்டோர்டு நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாமாங்கண்ணா? மேட்சிங்கா எடுத்துக்கலாம். இல்ல செட்டா வந்துருமா? மேட்சிங்கா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பேட்டர்ன்ஸில் கூட நீங்கள் வந்து நகை வாங்கலாங்க. அதுவும் நம்ம எஸ்ஆர்எம் கோல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு மூலிமா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே உங்களோட சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்குது. ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம மணப்பாறையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஜுவல்லரி கலெக்ஷன். இதுக்கு மேலே ஃபுல் நெக் பீஸ், நெக் 30 வரும் மேம். 4 பவுன். 4 பவுன். கீழே ஆரங்க. இது நல்லா புது மாடலா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒண்ணு போட்டாலும் நல்லா இருக்கு. இது எத்தனை பவுன் வருதுங்க? இது வந்து 99 இருக்கு பேக் செயின். ஆனா இது பேக் செயினோட எவ்வளவு வரும்? 99 கிராம் இருக்கு. வெயிட் கூடல எவ்வளவு போடுவோம் பேக் செயின்? 3/4 பவுன். அப்ப எவ்வளவு வரும்? இந்த மாதிரி ரோஸ் கோல்டில் ஃபேன்சி மாடல் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில் ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெயிட்லெஸ் பேட்டர்ன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உங்களோட ட்ரெடிஷ்னலுக்கு தகுந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து ஃபாரின் டைப்பில் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஃபாரின் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது துபாய் தானே? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம மணப்பாறையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில கிடைக்குது. இது எத்தனை பவுன் வருதுதா? இது வந்து பாத்தீங்கன்னா பேக் செயினோட உங்களுக்கு 2 பவுன் தான் மேம். 2 பவுன் தான் வருது. சோ இதெல்லாமே துபாய் கலெக்ஷன்ஸ். ஆமா மேம். துபாய் டர்க்கி டிசைன். ஓ சிங்கப்பூர் கலந்து வருதுங்களா? ஓகே. சோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம மணப்பாறையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க வாங்கணும்னா பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க மந்த்லி 15 மாசம் சீட்ல கலந்துட்டு கூட நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன்
ஸோ துபாய் ஷேக் வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய நகைகள் நம்ம இந்தியாவுல நம்ம தமிழ்நாடு மணப்பாறையில உங்களுக்கு அவைலபிள். ஸோ ஃபேன்சியான கலெக்ஷன்ஸுங்க, யாரு வேணாலும் வியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு செம்ம சூப்பரான ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம SRM ஜுவல்லரியில வச்சிருக்காங்க. வெறும் 10 பவுன் தான். ஸோ இங்க பாருங்க, இது வெறும் 10 பவுன் தான். இது எவ்வளவு வருதா? இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் போட்டாலே. ஸோ பாருங்க, அழகா இருக்கு. 4.5 பவுன், வெறும் 4.5 பவுன் தானா? பாருங்க, 4.5 பவுன் மட்டும்தான். இதுதான் ஃபேன்சி ஐட்டம்ஸ். இதுதானே பவுன் வருது? இது 4 பவுன். 4 பவுன் வருது. ஸோ இது மாதிரி நீங்க செட்டா கலந்து கூட எடுத்துக்கலாம். இல்ல இதுக்கு எனக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஏதாவது ஜுவல்லரி மேட்ச் பண்ணி தருவீங்களானுமே உங்களுக்கு துபாய் கலெக்ஷன்ஸ் வித் சிங்கப்பூர் ரெண்டுமே வந்து வச்சிருக்காங்க. நீங்க பிடிச்சதை வந்து வாங்கிக்கலாம். சொல்லுங்க, இது என்ன சீட்டுங்க? ஓகே, இது என்ன ப்ராசஸ்ல கட்டணுங்க? இது பாத்தீங்கன்னா 1000, 2000, 5000 எவ்வளவு வேணா பே பண்ணிக்கலாம் மேம். நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, 15 மந்த் முடிவுல செய்கூலி சேதாரம் GST மூணுமே இல்லாம எடுத்துக்கலாம். ஓகே. சோ இதுக்கு செய்கூலி சேதாரம் GST எதுவுமே கிடையாது. நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு உண்டான கிராம்ஸ் மட்டும் நீங்க ஒதுக்கிட்டே வருவீங்க. ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். சோ நீங்க அந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம GST இல்ல, செய்கூலி இல்ல, சேதாரம் இல்லை நீங்க. ஸோ இதை விட நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கா? போனஸ் இருக்கு மேம். அதாவது பே பண்றாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா சரிங்க, 500 மேம். 1000 to 500 போனஸ். ஓகே. இல்ல எனக்கு 500 வேணா, நான் gift வேணும் அப்படினா gift பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிள். ஓகேங்க, சூப்பர் சூப்பருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 15 மந்த்ஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பே பண்ற அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 15 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பல்கா ஒரு சுத்தமான ஒரு கிராம்ல GST இல்லாம, வேஸ்டேஜ் இல்லாம, எந்த பில்லுமே எக்ஸ்ட்ரா இல்லாம நீங்க கட்டுற பணத்தை அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம SRM ஜுவல்லரி. ஸோ இங்க மணப்பாறையில் லொக்கேட் ஆயிருக்காங்க. நீங்க எந்த ஊர் எந்த நாட்டுல இருந்தாலுமே இந்த சீட்டு மூலியமா நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க அதுக்கு மிச்சம் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா கூச்சப்பட்டுட்டோ நீங்க வந்து தெரியல எப்படி கேட்கறதுன்னு அப்படின்னா நீங்க தயங்கவே வேண்டாம். ஸோ உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்கிரீன்ல இருக்கு. நீங்க எனி டைம் கால் பண்ணுங்க. இதோட எக்ஸ்பிரஷனை சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நீங்க ஜாயின் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து என்ன டைப்டா? ஆன்டிக்ல. லைட் ஆன்டிக். ஓகே, சிமிலரா லைட் இது. ஓகே, நல்லா ஃபேன்சியா இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய ஷோரூம்ல நார்த் சைடு தான் இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். சோ இதெல்லாமே நம்ம மணப்பாறை SRM ஜுவல்லரியில வச்சிருக்கீங்க. சோ எவ்வளவு பவுன் வருது இதுங்க? 5.25 பவுன். சோ பேக் செயினோட வந்துருது. சூப்பருங்க. சோ அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நெக் பீஸுமே நம்ம பாக்குறப்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு இல்லையா? எப்படி செலக்டடா வச்சிருக்கீங்க. மக்கள் நம்ம மணப்பாறையில இது விரும்புறாங்க இல்லைங்களா? சீட்டு போடுற மக்களும் இதை வந்து வாங்கிட்டு போலாம் இல்லைங்களா? சோ நம்ம இப்ப வந்து ஒரு 15 மாசம் சீட்டு போடுறாங்க. சோ இது வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாயின் கட்டுற மாதிரி வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம கட்டி வாங்கிக்கலாம் இல்லைங்களா? எவ்வளவு பவுன்ஸ் வேணாலும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஓகேங்க. சோ இது இன்னொரு ஸ்கீம் சொன்னீங்க இல்லைங்களா? சோ ஃபிக்ஸ்டு கோல்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட். சோ அதுக்குமே இப்ப எனக்கு இந்த நகை பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அந்த இது முடியிற வரைக்கும் நீங்க வச்சிருப்பீங்களா? ஏதாவது மறுபடியும் அப்போதைக்கு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நகை எனக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாமா நம்ம கிட்ட? கண்டிப்பா மேம். ஃபிக்ஸ் பண்ண முடியாது மேம். சப்போஸ் சேல் ஆயிடும். ஓகே, நீங்க என்ன பண்ணலாம், இதே சேம் பேட்டர்ன் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்க, சூப்பர். இதுலயே எனக்கு வந்து 5.5 பவுனுங்கிறீங்க, எனக்கு ஒரு 4 பவுன்ல இதுல ஏதாவது சின்னதா பண்ணி தர முடியுமா கூட பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. ஸோ இது பாருங்களேன், நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வேண்டாம், ஸ்டோன் ஒர்க் வேணாம், பிளைன் தங்கத்துல வேணும் அப்படின்னாலுமே நிறைய உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓ இதெல்லாம் மைனஸ் தானா? சூப்பர் சூப்பர். ஒவ்வொரு ஷாப்ல இதோட வெயிட்டும் சேர்த்து தான் போடுவாங்க. மைனஸ் தான். சொல்ல போனா மக்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ள வகையில கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். ஸோ இங்க பாருங்க, நிறைய பேர் அதுக்காகவே கோல்டு மட்டும் இருக்கிற மாதிரி நெக் பீஸ் பாப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் அவைலபிள். இது எத்தனை பவுன் வருதுடா? இது வந்து பாத்தீங்கன்னா 5.5 பவுன் வருது. ஸோ ஃபுல்லாவே தங்கம், சூப்பரா வெயிட்டா இருக்குங்க. கீழே வந்து ஒரு குட்டியான ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க, கொஞ்சம் ஃபேன்சியா ஒன் சைடு ஒரு டிசைன், இன்னொரு சைடு ஒரு டிசைன்ஸ் வர மாதிரி உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. இதுலயே ஒரு குட்டி டாலர். இது எவ்வளவு பவுன் வருதுங்க? 3 பவுன் தான் வருதா? பாருங்க, கழுத்து ஃபுல்லா போட்டீங்கன்னாலும் அழகா இருக்குங்க. சொல்லுடா, நம்ம கிட்ட இயரிங்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள். சொல்லுங்க இத பத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா மேம், இது வந்து ரெகுலர் யூஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஃபங்க்ஷன் வேற யூஸ் பண்ற வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிள். ஓகேங்க. எவ்வளவு கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க?
1 கிராம்ஸ் இருந்து ஸ்டார்ட். ஓகே, நிறைய பேருக்கு ஜிமிக்கி வந்து ஃபேவரட்டா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜிமிக்கிஸ் வந்து எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்கன்னு. 4 கிராம் தான். ஸோ அரை பவுன்ல இருந்தே ஜிமிக்கிஸ் வந்து ஸ்டார்ட். எல்லாமே வெயிட்லெஸ்ஸா எப்படிங்க? ஆமாங்க, இல்லைங்க மேம், கிட்ட வெயிட் தான். ஓ 1 கிராம்ல தான் இருக்கு. ஆமாங்க, இது மாதிரி இது நல்ல வெயிட். வெயிட்லெஸ் வேணாலும் பண்ணிக்கலாமா? நம்ம கிட்ட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, 4 கிராம்ஸ்ல இருந்து பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும் இல்லைங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சியா வந்து பாக்குறீங்க. ஸோ உங்க பொண்ணு வந்து காலேஜ் போறாங்க, இல்ல உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து இந்த மாதிரி தோடு வந்து ஃபேன்சில பாக்குறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இல்லைங்களா? சொல்லுங்க, இதெல்லாம் எத்தனை கிராம்ஸ்ல இருந்து வாங்கலாம்? ஸ்டார்டிங் 4 கிராம்ஸ்ல இருந்து இருக்கு. இது பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு. நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கும். ஸோ இதெல்லாமே டர்க்கி டிசைன்ஸ் சூப்பரா இருக்குங்க. ஓ சூப்பர். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ்ங்க. எல்லா ட்ரெஸ் கூடயுமே நீங்க வந்து மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது வந்து டர்க்கிலேயே வந்து புது டைப் இல்லைங்களா? நல்லா பெரிய ஒயிட் ரோடியம் இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் இல்லைங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேம் ஸ்டோன் விரும்புவாங்க மேம். ஆனா அதை எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி போறப்ப கண்டிப்பா இது வந்து ஸ்டோனோட லுக்லயே இருக்கும் இல்லையா? ரோடியம் அப்படிங்கிறங்காட்டி ஒயிட் ரோடியம். ஸோ இது வந்து நீங்க என்ன ரெகுலர் யூஸ் போட்டாலுமே போகாது. ஆமாங்க, சூப்பரா இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ஃபேன்சி கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் 1 இல்ல 2 இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கேன் எல்லாத்துலயுமே. சூப்பரான மாடல். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் ஃபுல்லாவே வச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லயுமே நான் ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டுறேன். உங்களுக்கு இயரிங்ஸ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி ரேக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் டாலர்ஸ் வந்து கேட்பீங்க. டாலர்ஸ்லாம் என்ன கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? டாலர்ஸ்லாம் 1/2 கிராம்ல இருந்தே இருக்கு மேம். 1/2 கிராம்ல இருந்து இருக்கு. சூப்பர். ஸோ அதுல வந்து நம்ம சாமி டாலர் வேணும்னாலும் சாமி டாலர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபிஷ், கிறிஸ்டினா இருக்கீங்க, கிறிஸ்டின், முஸ்லீமா இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரோட சாமிக்கு தகுந்த மாதிரியான டாலர்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்ஷில் நிறைய பேர் வந்து ஃபிஷ் டாலர்ஸ் வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எத்தனை கிராம் வருதுடா? டாலர்லாம் 1 கிராம்ஸ்ல இருந்தே இருக்குங்க மேம். 1 கிராம்ல இருந்து இருக்கு. ஆமாங்க மேம். ஸோ இது எத்தனை கிராம் வருதுங்க? இது 1.5 கிராம் மேம். 1.5 கிராம் வருது. நிறைய பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ அது மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள். இல்லைங்க எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா வேணும், பெரிய செயினுக்கு தகுந்த மாதிரி டாலர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட அவைலபிள். சொல்லுங்க, இதெல்லாம் என்ன கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 4 கிராம்ஸ்ல இருந்தே இருக்கு மேம். 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ்ல இருந்தே இருக்கு மேம். ஓகேங்க. நீங்க ஏதாவது வீட்டுல செயின் வச்சிருப்பீங்க, ஸோ நல்லா பெரிய செயினா இருக்கும், அதுக்கான டாலர்ஸ் தேடுறீங்க அப்படின்னாலுமே நீங்க நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரி மணப்பாறையில விசிட் பண்ணலாம். டாலர் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க மேம். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்க ஏதாவது இன்ஸ்டல் டாலர்ஸ் கேட்குறீங்க, பர்டிகுலரா யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை உங்க பேரே வந்து போட்டு டாலர் வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து இங்க கேட்டு வாங்கிக்கலாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நகைகள் வந்து ரெடி டு கேஷ் எங்ககிட்ட இல்லை, நான் எப்படி வாங்குறது அப்படின்னீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கீம் போயிட்டு இருக்கு. அது என்ன ஸ்கீம் தான்? அச்சயா கோல்டு மேம். 15 மந்த் ஸ்கீம் மேம். செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி மூணுமே இல்லாம எடுத்துக்கலாம் மேம். வெறும் 15 மாசத்துக்கு நம்ம அமௌண்ட் பணம் கட்டுறத நம்ம அப்படியே அது பணத்துக்கு உண்டான கிராம்ஸ் வந்து நம்ம அப்படியே நகையா வாங்கிக்கலாம் இல்லையா? சூப்பருங்க. சோ இந்த ஸ்கீம் இப்ப போயிட்டு இருக்கா? எஸ் மேம். அதிக ரன்னிங் மூவிங்ல இருக்குங்க மேம் இந்த ஸ்கீம். சோ நீங்களும் வந்து நம்ம அக்ஷயா கோல்டு இதுல வந்து ஸ்கீம்ல கலந்துக்கணும்னா நீங்க நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியோட நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்ல. சோ நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகைகள் வாங்க வந்துட்டே இருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கீம் போட்டு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஸ்கீம் வந்து நீங்களும் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி. இப்போ வந்து நம்ம வந்து என்ன கலெக்ஷன் பாக்குறோம்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பாக்குறோம் மேம். இது பேபி பிரேஸ்லெட் மேம். நம்மளுக்கு 2 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் மேம். ஓகேங்க. ஸோ 2 கிராம்ஸ் வந்து நல்ல வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன்ஸ் இல்லையா? பேபிக்குலாம் வந்து 1 பவுன் எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில வெறும் 1/2 பவுன் 1/4 பவுன்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுல பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு. சின்ன சின்ன வேரியேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இதெல்லாம் எவ்வளவு வருது? இதுல பெருசா தெரியுது. ஜஸ்ட் 4 கிராம்ஸ் தான் மேம். வெறும் 1/2 பவுன் தான். சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியை விசிட் பண்ணணும். எப்படி நம்ம இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஆன்லைன்ல வாங்கிக்கலாமா? ஆன்லைன்ல வாங்க. டைரக்டா ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரக்டா நம்ம மணப்பாறை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஆஃபீஸ் யூஸ் பண்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கேஸ்டிங். இதெல்லாமே காஸ்டிங் மாடல் இல்லைங்களா? டகன்னு மின்ற மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு, ஹாட் போட்ட மாதிரி.
சூப்பரான கலெக்ஷன்ஸ். இல்ல எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியா வந்து வேணும், ரெகுலர் யூஸ் பண்ணா ஃபேர் யூஸ் ரேரா யூஸ் பண்றோம் அப்படினாலுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிள். இதுல இது டர்க்கி டிசைன்ஸ் மேம். எல்லாமே டர்க்கில வரும். ஆமாங்க 1.5 பவுன் மேம். 1.5 பவுன். ஆமா. சோ நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா வலை மாதிரி வரக்கூடிய பின்னல்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். சோ இது எத்தனை பவுன் வருது? ரொம்ப கம்மியாவே வர மாட்டேங்குது. எஸ் மேம். நல்ல ஃபேன்சியா வந்து தங்க நகை 1 பவுன் தான் மேம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரி விசிட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. சோ இதுவும் இப்ப ட்ரெண்டிங் இல்லைங்களா? ஆமாங்க. இது என்ன விரல்ல போட்டுக்கிறதா? இல்லைங்க மேம், பிரேஸ்லெட் தான். சூப்பரா இருக்கு. சொல்லுங்க இது எத்தனை பவுனுங்க? இது வந்து 3.5 பவுன் மேம். 3.5 பவுன் ரோடியம் டிசைன்ஸ்ல கொடுங்க. ஆமாங்க மேம். ஓகேங்க ஓகேங்க. நெக்ஸ்ட் இது ஃபேன்சி டர்க்கி மாடல் தான். ஸோ எல்லாமே நீங்க 1 பவுன் அந்த ரேஞ்ச்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ஸுக்கான கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பிரேஸ்லெட்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்குலாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலுமே நீங்க இந்த மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். இது எத்தனை பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 4 கிராம்ஸ்ல இருந்தே இருக்கு. இதுவும் 1/2 பவுன்ல இருந்து ஸ்டார்டிங்க. சூப்பருங்க. 4 கிராம் இருந்தா உங்க வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளைக்காகட்டும் யாருக்கு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். உங்க கையெழுக்கே வாங்கிருக்கலாங்க. ஸோ லேடிஸ்க்கு மட்டும் இல்ல ஜென்ஸுக்குமே இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள். எனக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி பெரிய பெரிய ஜுவல்லரி வரைக்கும் நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில நீங்க சீட்டு கட்டி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம சீட்டு மூலியமா வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாங்க மேம். சொல்லுங்க என்ன ஸ்கீம்ல வாங்கலாம்? அச்சயா கோல்டு மேம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அச்சயா கோல்டு மேம். செய்கூலியில சேதாரம் இல்லை, ஜிஎஸ்டி மூணுமே இல்லைங்க. நீங்க வாங்குற நகைகள் இதெல்லாம் என்ன மாடல்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிங் கலெக்ஷன்ஸ் பாக்குறோம் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம்ஸ்ல இருந்தே நமக்கு ஸ்டார்டிங் மேம் ரிங் கலெக்ஷன். எல்லாமே 1 கிராம் தான் மேம். 1 கிராம்ல இவ்ளோ டிசைன்ஸா? ஆமாங்க மேம். சூப்பரா இருக்குங்க. சோ குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே 1 கிராம். இல்லைங்க மேம், குழந்தைங்களுக்கு 1/2 கிராம்ல இருந்து இருக்கு. 1/2 கிராம்ல இருந்து இருக்கா? சூப்பருங்க. இது பெரியவங்களுக்கு மேம் 1 கிராம்ஸ்ல இருந்து அதாவது இருக்கு. நிச்சயத்துக்குலாம் எடுக்குறீங்க அப்படினாலுமே வந்து வாங்கிக்கலாம். ஆமாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே என்ன? இது வந்து 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் மேம். ஓகே. 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் மேம். சூப்பருங்க. சோ இதெல்லாமே 2 கிராம் 3 கிராம் 4 கிராம்ஸ் எல்லாமே மிங்கிள் ஆகி வருதுங்க. வித் ஸ்டோன் ஒரு கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான ஐட்டம்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா துபாய் கலெக்ஷன்ஸ். ஆமாங்க இல்லைங்களா? ஆமாங்க. பாருங்க செம்ம துபாய் கல்கத்தா இல்ல கல்கத்தா கலெக்ஷன்ஸ் கல்கத்தா மாடல் சூப்பரா இருக்குங்க. சோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சோ இதெல்லாம் என்னென்ன எத்தனை பவுன் வருதுங்க? இது 1/2 பவுன்ல இருந்தே இருக்கு மேம். 1/2 பவுன் 3 கிராம் 1/2 பவுன்ல இருந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமண்ட் நெக்லஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில் அவைலபிளாக இருக்குது. சூப்பரான கலெக்ஷன்ஸு. ஸோ அதில் ரிங்கு உங்களுக்கு ஸ்ட்ரெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிள். ஸோ இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குங்க. டைமண்ட் செட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம சீட்டு போட்டு வாங்கிக்கலாமா? அவைலபிள் மேம். சீட் போட்டு வாங்கிக்கலாம் மேம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேம் ஜென்ஸ் ரிங் மேம். இது வந்து சில பேர் வந்து செய்முறைக்குன்னு சொல்லி கேட்டு வருவாங்க மேம். அவங்களாம் கொஞ்சம் பார்வையா எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க மேம். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க மேம். 2 கிராம்ஸ்ல இருந்தே இருக்கு மேம் நம்ம கிட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்றது மேம். காஸ்டிங் மாடல். ஆமாங்க மேம். இது வந்து காஸ்டிங். இதுல எத்தனை கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2 கிராம்ஸ்ல இருந்து இருக்கு மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேம் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் மேம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 1 பவுன்ல இருந்தே இருக்குங்க மேம். ஓகே. இதெல்லாம் 1 பவுனுங்க. இதெல்லாம் 1 பவுன் தான் மேம். காஸ்டிங் டைப்ல மேம். காஸ்டிங் மேம். காஸ்டிங் மாடல் பாருங்க. சொல்லுங்க பாருங்க நல்லா அழகா இருக்கு. சோ 1 பவுன் இருந்தாலே நெக்லஸ் வந்து வாங்கிடலாம். ஆமாங்க மேம். இதுவும் 1 பவுன் தான். ஓகேங்க. சோ நிறைய 1 பவுன் 1.5 பவுன்ல இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம ஒரு 3 2.5 பவுன் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் மேம். சோ எல்லாமே அதெல்லாம் வித்அவுட் ஸ்டோன் தான் மேம். உங்களுக்கு ஸ்டோன் லெஸ்ஸா இதான் மேம் போடுவாங்க. எல்லாமே லெஸ் பண்ணி தான் போடுவீங்க. நீங்க நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில அக்ஷயா கோல்டு ஷீட் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆமாங்க மேம். ஆமாங்க. அந்த மாதிரி ஆரமா வேணுங்கிறீங்க ஆரமா எடுத்துக்கலாம், வளையலா வேணும்னா வளையல எடுத்துக்கலாம். இல்ல வந்து வெயிட்லெஸ் ஜுவல்லரியும் அவைலபிள் இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2 பவுன்ல இருந்தே நெக்லஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன செயின்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிள். இதுல என்ன கிராம் இருந்து வருதுடா?
இது வந்து பாத்தீங்கன்னா நெக்லஸ்லயே செயின் பேட்டர்ன் மேம். இது நம்மளுக்கு செயின் பேட்டர்ன்லயே உங்களுக்கு டிசைனோட வருது மேம். இது ஸ்டார்டிங் வந்து 4 கிராம்ஸ்ல இருந்தே இருக்கு மேம். 4 கிராம்ஸ்ல இருந்து அவைலபிள். ஸோ நிறைய மாடல்ஸ் அவைலபிள்ங்க. ஸோ செயின் மாதிரி இல்லாம எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க வந்து சீட்டு போட்டு கூட எடுத்துக்கலாம். இல்ல டைரக்டா எஸ்ஆர்எம் மணப்பாறை வர்றீங்க அப்படின்னா நம்ம ஜுவல்லரி ஷாப்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பிரீமியமான கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேம் செயின் கலெக்ஷன் மேம். செயின் வந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 4 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். ஓகேங்க. இது 4 கிராம்ஸ் கலெக்ஷன்ஸ் மேம். 4 கிராம்ஸ்ல இவ்ளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, நிறைய இருக்குங்க. இன்னும் ஒரு 4 பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. ஜஸ்ட் சாம்பிள் தான் பாக்குறீங்க. இதுல எவ்வளவு? இல்ல 6 கிராம்ஸ் மேம். 6 கிராம்ஸ் வருதுங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அதுலயும் வந்து இந்த மாதிரி நல்ல வெயிட்லெஸ்ஸான இது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள். 3/4 பவுன் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. இதெல்லாம் 1 பவுன்ல வரக்கூடியதுங்க. ஸோ 1 பவுனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிக் சைஸ்லயே கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. இங்க பாருங்க, முறுக்கு செயின் வேணாலும் முறுக்கு செயின்ல இருக்கு. ஸோ யாராவது குழந்தைங்களுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் பெரியவங்க ரெகுலர் வேருக்கு நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? போட்டுக்கலாம் மேம், தாராளமா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேம் முகப்பு செயின் சொல்லுவாங்க மேம். இது வந்து எல்லா இடத்துலயும் வெயிட்டா அப்படிதாங்க மேம் இருக்கும். நம்ம கிட்ட வந்து 2 பவுன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். 2 பவுன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இந்த மாதிரி ஃபேன்சி டைப். ஆமாங்க. சூப்பர் சூப்பரான கேஸ்டிங் முகப்புன்னு சொல்லுவாங்க மேம். ஸோ இதெல்லாமே காஸ்டிங் மாடல். ஸோ ஒரு சைடு உங்களுக்கு வந்து முகப்பு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவும் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு இல்லைங்களா அந்த கலர்ஸ்? ஆமாங்க. இதெல்லாமே வெறும் 2 பவுன் மட்டும் தான். ஆமாங்க மேம். ஓகே. இதை நம்ம வாங்குறதா இருந்தாலும் நம்ம சீட்டு மூலியமா எடுத்துக்கலாம். நீங்க இங்க நான் காட்டுற கலெக்ஷன்ஸ்ல எது பிடிச்சிருந்தாலுமே நீங்க சீட்டு மூலியமா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ்ங்க. ஸோ பேங்கிள்ஸ் அப்படின்னாலே குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில உங்களுக்கு கோல்டு பாத்தீங்கன்னா ஸோ குழந்தைங்களுக்கான இந்த மாதிரி சூப்பரான அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ பேபி பேங்கிள்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பேங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 1/2 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சூப்பரான டிசைன்ஸ்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி கியூட்டா அழகழகா வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம சைஸோட வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா 1/2 பவுன் 3/4 பவுன்ல இருந்தே பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ பெரியவங்களுக்கு நிறைய பேர் வந்து லைஃப்ல ஒரு டைமாவது என்னால வளையல் வாங்கணும், 4 பவுன் 5 பவுன்ல வாங்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேரோட கனவு. ஸோ நீங்க இந்த வளையல் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில அக்ஷயா கோல்டு சீட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மூலியமா இந்த செட்டு கூட நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவுனு. ஸோ இதை வந்து 2 பவுன் தான் வருது. அதுவும் சூப்பரான குவாலிட்டியில இங்க பாருங்க, டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவலுங்க. பார்க்கும் போதே ஒரு பார்வைக்கு நல்ல பெருசா நீங்களா யாரையாவது கூப்பிட்டு இது 2 பவுன் சொன்னாதான் ஸோ நம்பவே மாட்டாங்க. இது ஒரு 5 பவுன் 6 பவுன் சொன்னீங்கனாலும் நம்புற அளவுக்கு சூப்பரான டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ ரெகுலர் வியூஸ்க்கு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவுன் 2 பவுன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலர் யூஸ் பேங்கிள்ஸும் உங்களுக்கு அவைலபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கோல்டுல முருகரோட வேல் வர்ற மாதிரியான பிரேஸ்லெட் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ ரெகுலராகவே எனக்கு வந்து காப்பு மாதிரி போடணும் அப்படின்னாலும் தேடுவீங்க. ஸோ லேடிஸும் அதே மாதிரிதான். ஸோ இந்த மாதிரி டிசைனர் காப்பு வந்து தேடிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அட்ஜஸ்டபிள் நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்படியேதான் இருக்கு. அதே வந்து ரிங் மாதிரி இருக்கும், நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிங்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2-in-1 பர்பஸாகவும் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடுறீங்கன்னா இதெல்லாம் எத்தனை பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க? 1 பவுன்ல இருந்து 1 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பவுன் தான். ஸோ இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாக்குறது இந்த மாதிரி சூப்பரான ஜென்ஸுக்கான கடா பேங்கிள்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு காப்புங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க, திருகாணி வர்ற மாதிரி. ஸோ இந்த சிங்க முகப்பு வச்சது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸும் நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில் அவைலபிள். ஸோ இதெல்லாம் எத்தனை பவுன் வருதுங்க? 3 பவுன்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்ல பிரேஸ்லெட் போடணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கடா சைஸ் உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. எவ்வளவு பவுன்ல இருந்து ஸ்டார்ட்? 10 பவுன் 5 பவுன் 3 பவுன் 5 பவுன் 3 பவுன் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரி. நீங்க சீட்டு கட்டி கூட இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு கல்கத்தா மாடல்ல வரக்கூடிய பேங்கிள்ஸ் தான். ஸோ செட்டா வருதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 பெரிய பேங்கிள்ஸ் 4 சின்ன பேங்கிள்ஸ் நீங்க வந்து செப்பரேட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ செட்டா வேணா எனக்கு ரெண்டு பேங்கிள்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே செட் பேங்கிள்ஸ் தான். நிறைய பேர் வந்து முகூர்த்தத்துக்குலாம் வந்து செட்டா வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செட் பேங்கிள்ஸும் நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியில வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்டிக்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒர்க்ல வந்து உங்களுக்கு ஆன்டிக்லயே வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுமே சூப்பரா இருக்கும். இதுவும் செட் பேங்கிள்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செட் பேங்கிள்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க அழகா இருக்கு. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திருகாணி டைப்ல வரக்கூடிய அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன்ல வரக்கூடிய பேங்கிள்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது என்ன மாடல் தான்? ஆன்டிக்கு. ஸோ இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆன்டிக்ங்க. ஸோ பார்க்கும்போதே நல்லா ஃபேன்சியா இருக்கு பாருங்க. ஸோ இதுவும் செட் கலெக்ஷன்ஸுங்க. ஸோ இந்த செட் கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இது செட்டா வாங்குறப்ப எத்தனை பவுன் வரும்? 13 பவுன் வருதுங்க. ஸோ இப்படி செட்டா வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கூடயுமே மேட்ச் பண்ணிக்கலாம். வாட்ச் கட்டும் போது சிங்கிள் பேங்கிள் போட்டுக்கலாம், இல்ல ஃபங்க்ஷன் அப்ப நீங்க வந்து டபுள் பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு இதுக்கு இடையில கூட இந்த பெரிய பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இல்ல செட்டா போடுறீங்க அப்படின்னா ஒரு கையில ஃபுல்லாவே நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய செட் பேங்கிள்ஸ் வந்து அவைலபிள். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஸோ இதுவும் வந்து ஆன்டிக்ல வரக்கூடிய கடா பேங்கிள்ஸ்ல செட் பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரியான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சூப்பரான இது வந்து சிங்கிள் பேங்கிள் செட் பேங்கிள்ஸ் தான். இதுல வந்து சிங்கிள் கிடைக்காதுங்க, வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே செட்டா வந்துடும். சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. ஸோ இதோட டிசைன்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஸோ இது பாருங்க நல்லா பெருசு. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டா. ஸோ ரெண்டு வளையல் செட்டா வந்துடும். ஸோ இது பாருங்களேன், ஸோ உங்களுக்கு வந்து லக்ஷ்மி வந்த மாதிரியான டிசைன்ஸும் அவைலபிள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி டைப்பா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிள். ஸோ இதுவுமே நீங்க சிங்கிள் செட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஃபுல்லாவே ஆன்டிக்ல வந்திருக்கக்கூடிய நியூ மாடல் கலெக்ஷன்ஸ். ஸோ சீட் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எந்த பேட்டர்ன்ஸ் எடுத்தாலுமே சீட்டு மூலியமா வாங்கிக்கலாம். ஸோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை பத்தின டீடைல்ஸ் ஆகட்டும், இல்ல ஏதாவது நீங்க ஜுவல்லரி வந்து புக் பண்றீங்க, வேணும் 2 நாள்ல வர்றேன் அப்படின்னாலுமே நம்ம புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளா என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுமே சூப்பரா இருக்கு. வெயிட்லெஸ்ல வேணும்னாலும் வெயிட்லெஸ் இருக்கு, இல்ல நல்ல செட் கலெக்ஷன்ஸ் சிங்கிள் கடா வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏதாவது ஷாப்ல நீங்க பார்த்துட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னா கூட நம்ம பண்ணி தந்துருவாங்க. ஸோ செயின்ஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ஷாப் ஃபுல்லாவே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க. நம்ம மணப்பாறையில தான் நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரி வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க. ஸோ ஸ்டெட் உங்களுக்கு டாலர்ஸ் வேணும்னாலும் சரி, டைமண்ட் நெக்லஸ், வெள்ளின்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிள். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சீட்டோட எக்ஸ்பிளனேஷனை வீடியோ ஃபுல்லாவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சீட்ல நீங்களும் வந்து பங்கு பெற்று நகை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சொல்லுங்க.